வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம். இந்த மிருகசீரிட நட்சத்திரம் 27 நட்சத்திரங்கள்ல 5வது நட்சத்திரமா வரும். இந்த மிருகசீரிட நட்சத்திரத்துல ரிஷபராசியிலுமே இருக்கு, மிதுன ராசியிலுமே இருக்கு. மிதுன ராசியில இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பாதங்கள் பாத்தீங்கன்னா 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். அதாவது காலமு கொடையுமே ரிஷபராசியிலுமே, வயிறுமு தலையுமே மிதுன ராசியிலுமே இருக்கும். எனவே இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உடலற்ற நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இது உடம்பு பாத்தீங்கன்னா அடுத்த ராசியில் இருக்கு, மிதுன ராசியில் இருக்கு, காலும் கொடையும் ஒரு ராசியில் இருக்கு. எனவே இந்த நட்சத்திரத்துக்கு பேரு உடலற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பேரு. அப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே எந்த விஷயத்தை ஆரம்பிச்சாலும் அதுல முழுமையாக முடிக்க முடியாது. அதே மாதிரி என்ன அலைச்சல் இருக்கும், அதுக்குண்டான பிரயோஜனங்கள் இருக்காது. அதே மாதிரி இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா காலபுருஷனுக்கு 2வது வீடு சுக்கிரன் வீட்டுல இருக்கிறதுனால பேச்சு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இனிமையாக இருக்கும். அதே மாதிரி ஷார்ப்பா இருக்கும், அதே மாதிரி கடுமையா இருக்கும். எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு பேசுவாங்க. இந்த நட்சத்திரத்துக்கு அட்வைஸ் பண்ணா சுத்தமா பிடிக்காது. அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்துக்கு இயற்கையாகவே அடுத்தவங்ககிட்ட பேசி அவங்ககிட்ட இருக்கிற ரகசியத்தை வாங்கக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க எளிதில் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தன்னுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. பொதுவா இந்த நட்சத்திரத்துக்கு 1ஆம் பாதத்துக்கு சுய கௌரவம் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதே மாதிரி அடுத்தவங்ககிட்ட ஈஸியாவே பழகிடுவாங்க. அதே மாதிரி கோபம் சொல்லிச்சுன்னா யாரையுமே வச்சு பார்க்க மாட்டாங்க. ரொம்பவே எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். சாப்பாடு பாத்தீங்கன்னா எப்பவுமே சாப்பிட்டு இருப்பாங்க. சுவையான உணவு ரொம்ப பிடிக்கும், காரமான உணவு ரொம்ப பிடிக்கும். சுக்கரன் வீட்டுல இருக்கிறதுனால இனிப்பு சம்பந்தப்பட்ட பதார்த்தங்கள் அதிகமா சாப்பிடுவாங்க. எப்பவுமே இவங்களுடைய முகத்துக்கு அழகு படுத்திட்டே இருப்பாங்க. ஏன்னா இதுல 2 பாதம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மிதுன ராசியிலுமே 2 பாதம் ரிஷபராசியிலையும் இருக்கிறதுனால முகத்தை பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அழகுபடுத்துறதுல ஈடுபாடு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே ரகசியமாவே இருப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத யாருனாலும் யூகிக்க முடியாது. அடுத்து என்ன போறாங்க அப்படிங்கிறத யூகிக்க முடியாது. என்ன காரணம்னா இது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இருக்கக்கூடியது ரிஷபராசியில பாதி, மிதுன ராசியில பாதி. ரிஷபராசி அப்படிங்கிறது எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எச்சரிக்கை உணர்வையுமே அதே மாதிரி தன்னை வெளிப்படுத்தாத குணமும் கொண்டதா இருக்கும். எனவே இவங்க பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே தன்னுடைய எண்ணங்களையும் செயல்களையும் யாருக்கிட்டும் வெளிப்படைய சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே ரகசியமாவே செயல்படுவாங்க. அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பவுமே உடல் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சூடாவே இருக்கும். இது மிதுன ராசி 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துக்கு பொருந்தாது. ரிஷபராசிக்கு மட்டுமே இது பொருந்தும். ரிஷபராசிக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 1ஆம் பாதத்துக்கு மட்டுமே இது பொருந்தும், 2ஆம் பாதத்துக்கும் இது பொருந்தாது. அதே மாதிரி இவங்க குழந்தைகளை பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ரொம்பவே கண்டிப்போட வளர்த்துவாங்க. ஆண் குழந்தைகளாக இருந்தால் ரொம்பவே கண்டிப்பாக இருக்கும். பெண் குழந்தைகள் ஃப்ரீயா விட்டுருவாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா பெண் குழந்தைகள் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ரிஷபராசியில 1ஆம் பாதம் இருக்கிறதுனால இந்த மிருகசீரிடம் 1ஆம் பாதம் சிம்ம ராசிக்கு போகும். அப்போ ஆண் குழந்தைகளை பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ரொம்பவே கண்டிப்பா வளர்த்துவாங்க. பெண் குழந்தைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ரிஷபராசியில சுக்கிரனுடைய வீட்டுல இருக்கிறதுனால ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துவாங்க. ஆண் குழந்தைகளை ஸ்ட்ரிக்டா வளர்த்துவாங்க, பெண் குழந்தைகளை ஸ்ட்ரிக்ட் இல்லாம வளர்த்துவாங்க. அதுக்கு வேண்டி அவங்கள தப்பா வளர்த்துறது அர்த்தம் கிடையாது. பாசம் பெண் குழந்தைகள் மேல அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஆண் குழந்தைகள் மேல அதை விட பாசம் அதிகமாக இருக்கும். பொதுவா இந்த நட்சத்திரத்துக்கு குடும்பத்தை பேணிக்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். தன்னுடைய குடும்பத்தை அவங்கதான் கட்டி காப்பாத்து கொண்டு போவாங்க. குறிப்பா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு குடும்பத்தை பொறுப்போட பாத்துக்க தன்மை அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க குடும்பத்தை நல்லா மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியும். இது மிருகசீரிட நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு 2ஆம் பாதத்துக்குன்னு குணம் அதிகமாக இருக்கும். மிருகசீரிடம் 3க்கும் 4க்கும் இந்த குணம் இருக்காது. அப்போ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண பிடிக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா
யாருகிட்டமே பேசி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த கறக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து அடுத்தவங்ககிட்ட சீக்கிரம் வந்து பழகிடுவாங்க. அதே மாதிரி எந்த விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கிரகிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். தன்னை என்னைக்குமே வெளிப்படுத்தாத தன்மை அதிகமாக இருக்கும். அலங்காரப்படுத்திக்கிறதுல ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இப்போ மிருகசீரிட நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு பலன் பார்க்கலாம். பொதுவா இந்த மிருகசீரிட நட்சத்திரம் வந்து எப்பவுமே அடுத்தவங்களை நம்பி 1ஆம் பாதத்துக்கு சொல்லிட்டு இருக்கான். மிருகசீரிடம் 1ஆம் பாதம் அடுத்தவங்களை நம்பி பொருளை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கூடாது. யாராவது நம்பி முதலீடு பண்ணோம்னா கண்டிப்பாக பணம் போயிடு. அதே மாதிரி யாரை நம்பி வந்து இவங்க கைமாத்து பணம் கொடுக்க கூடாது. கைமாத்த பணம் கொடுத்தாங்கன்னா அந்த பணம் திரும்பி வராது. இவங்க கையில யாருக்கு பணம் கொடுத்தாலும் அந்த பணம் வாங்குறதுக்கு இவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இவங்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் கூட தனக்கு அதிகமா அறிவுரைக்கிறதா நினைச்சு ஏதோ ஒரு பிரச்சனைகள் போய் சிக்கிக்குவாங்க. தானா முடிவெடுக்கும் போது கண்டிப்பாக அது வந்து சக்சஸ் பண்ண முடியாது. அடுத்தது மிருகசீரிடம் 2ஆம் பாதம். இந்த மிருகசீரிடம் 2ஆம் பாதம் அப்படிங்கிறது கன்னி நவாம்சத்தில் விலகும். பொதுவா கன்னியில வந்து செவ்வாயினுடைய நவாம்சம் இருக்கு, செவ்வாயினுடைய ஒரு பாதம் இருக்கிறது வந்து பேச்சுக்கு வந்து ரொம்பவே திறமையா பேசக்கூடிய தன்மைகளா இருப்பாங்க. அதாவது வந்து எந்த பிரச்சனையை பத்தி பேசினாலும் அந்த பிரச்சனைக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் இவங்க வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பேச்சு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ரொம்பவே சரியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். உண்மை பேசினாலும் சரியா பேசுவாங்க, பொய்ய பேசினாலும் உண்மை மாதிரியே பேசுவாங்க. எளிதில் அடுத்தவங்களை வந்து வயப்படுத்தக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கும். இவங்க பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பிரச்சனை வர்ற மாதிரியே பேசுவாங்க. அப்போ இவங்க கிட்ட பேசும்போது ரொம்பவே எச்சரிக்கையா பேசணும். அதே மாதிரி வந்து அதிகமாக பேசியே இவங்க வெள்ளங்கத்துல போய் சிக்கிக்குவாங்க. அடுத்தது மிருகசீரிடம் 3ஆம் பாதம். இந்த மிருகசீரிடம் 3ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா துலாம் நவாம்சத்துல வருவீங்க. அப்போ எப்பவுமே இவங்க யாரு கூட சேர்றாங்களோ அவங்க கூட அப்படியே ஐக்கியமாயிருவாங்க. அவங்க கூட எளிதில் பழகிடுவாங்க. அவங்களுக்கு வந்து தன்னால முடிஞ்ச எல்லா உதவியுமே பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கூட இவங்கதான் போய் முன்னாடி போய் நின்று அதை வந்து சரி பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு வேண்டி எதை வேணாலும் பண்ணுவாங்க. தியாக மனப்பான்மை கொஞ்சம் அதிகமா இருக்கு. குடும்பத்துக்கு இல்லை, இது அடுத்தவங்களுக்கு. அப்போ இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எப்பவுமே தன்னை வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரியே காட்டிக்குவாங்க. அதே மாதிரி எப்பவுமே கலகலப்பா பேசுற மாதிரியே பேசுவாங்க. எந்த அளவுக்கு நல்லா பழகுறாங்களோ அந்த அளவுக்கு கோபமும் அதிகமாக இருக்கும். எதையுமே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பேசக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். நண்பர்களோடு பழகும் போது ரொம்ப நல்லவா அந்நியோன்யமா பழகும் போதும் கூட அவங்ககிட்ட சின்ன கருத்து வேறுபாடு வந்தால் கண்டிப்பாக அதை வந்து பெருசு பண்ணுவாங்க. அடுத்தது மிருகசீரிடம் 4ஆம் பாதம். இந்த மிருகசீரிடம் 4ஆம் பாதம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி விருச்சிக நவாம்சம். எனவே இந்த மிருகசீரிட நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு இயற்கையாவே கோபம் ரொம்ப அதிகமா வரும். அதே மாதிரி வந்து பேசும்போது ரொம்ப கராரா இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல வந்து ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பொதுவாக பணத்தை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து ஏமாறக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கும். பேச்சுல வந்து என்னைக்குமே கவனமா பேசணும். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா விருச்சிக நவாம்சத்துல விழுகிறதுனால நம் பேச்சினாலே நம்மளுக்கு பாதிப்புகள் வரலாம். குடும்பத்துக்குள்ள சிக்கல்கள் வரலாம், உறவுகளுக்குள்ள சங்கடங்கள் வரலாம். பேச்சுல வந்து ரொம்பவே கவனமா இருக்கணும். இந்த மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு வந்து எப்பவுமே உறவுகள் வந்து தூரவே நிற்பாங்க. பக்கத்துல வந்து ரொம்பவே அந்நியமா வரமாட்டாங்க. அல்லது இவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உறவுகள்கிட்ட தள்ளியே நிற்பாங்க. ரொம்ப அந்நியமா பழக மாட்டாங்க. ரொம்ப பழகினாலும் அவங்க கூட அந்த உறவுகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீடிச்சு போறது இல்லை. அதே மாதிரி இதுல அப்பாவளி உறவுகள் என்னைக்குமே பாதிக்கும். அதே மாதிரி அம்மாவளி உறவுகளும் இதுல கண்டிப்பா பாதிக்கக்கூடிய தன்மை உண்டு. நன்றி, வணக்கம்.